நம பார்வதி பதையே ரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றி வேல் முருகனுக்கு அரகரூகர. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப் பொருவடி வேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. கருணை கடலாக விளங்குகின்ற கந்தபிரான் கருணையினாலே இப்பொழுது நவராத்திரி நல்விழாவிலே நம்முடைய சொல் விழா கந்தர் அனுபூதி என்ற ஞான பொக்கிஷத்திலே 41வது பாடல். இந்த குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை அடியாருடைய திருவடிகளுக்கும் சிறியனுடைய படிவான நன்றி கலந்த வணக்கங்கள். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இன்று கந்தர் அனுபூதியிலே 41வது பாடல். சாகாதெனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே. தேசிகன் என்ற சொல்லுக்கு ஆச்சாரியன் குரு என்று பொருள். தேசிகன் சிவதேசிகன், சிவபெருமானுக்கு உபதேசித்தவர். அது என்ன உபதேசித்தார்? ஞானம். சிவஞான தேசிகனேங்கிறார். நாம எல்லாருக்கும் சாகாம இருக்கணும் தானே ஆசை. யாரும் இறந்து போறதுக்கு யார் விரும்புவாங்க? நீண்ட நாள் வாழணும் தானே இருப்பார். மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் என்றார் ராமலிங்க சுவாமி. வாரியார் சாமி ஆஸ்திய சமாஜத்திலே பேசும்போது சொல்லுகிறார்கள், உங்களுக்கெல்லாம் நான் ரகசியமா சொல்றேன், மைக்கில் சொல்றார், ரகசியமா சொல்றேன், நீங்கள்லாம் சாகாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேங்கிறார். என்னய்யா இது? பிறந்தா இறக்கணும். மேலே எறிந்த கல் கீழே விழுவது எவ்வளவு நிச்சயமோ அப்படி பிறந்தால் இறப்பு உண்டாச்சு. என்ன வாரியார் இப்படி சொல்றாரு என்னார். வாரியார் சாமி அதுக்கு சொன்னாரு, நீங்கெல்லாம் இறக்காம இருக்கணும்னா பிறக்காம இருக்கணுங்கிறார். பிறந்தால்தானே இறக்கணும். அந்த பிறவாமையை தரக்கூடியவன் முருகன். பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அவனை வணங்கினால் நமக்கு அந்த தன்மை வரும். இறைவனுடைய ஞான திருவடியிலே கலந்து விட்டால் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே என்ற மணிவாசகர் சொன்னது போல, அப்பு தண்ணின்னு பேர். உப்பு தெரியும் உங்களுக்கு, சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா கஷ்டமாச்சு. அப்போ உப்பு நீரிலே கலந்து விட்டால் அது எப்படி பிரிக்க முடியாது. அதுபோல ஆன்ன ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுபட்டுணும். அப்புறமா இந்த பிறப்புங்கிற துன்பம். நாம் நடந்தால் நிழல் வந்து கொண்டே இருக்கும். நம்ம கிட்ட நிழல் வந்துகினே இருக்கும். இந்த நிழல் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? நாம இன்னொரு நிழலுக்கு போயிடணும். அதுபோல பிறவியாகிய துன்ப நிழல் நம்மளை தொடராமல் இருக்க வேண்டுமானால் ஆண்டவனுடைய திருவடி நிழலை அடைந்து விட வேண்டும். அதற்கு உதவி செய்வது அனுபூதி. சாகாது எனையே சரணங்களிலே ஞான திருவடி, பரஞானம் அபரஞானம் என்ற 2 ஞானங்களை திருவடியாக இருக்கிற முருகப்பெருமான் திருவடியை அணைந்து விட்டால் நமக்கு இந்த சாகாத நிலை வந்துவிடும். பிறக்காம இருப்போம். வாகா கா கா என்றால் காத்தருள் காத்தருள் என்று பொருள். எல்லோருக்கும் என்ன பயம்? யம பயம் உண்டு. மரண பயம் இல்லாதவர்களே கிடையாது. அந்த மரண பயம் முருகனடியார்களுக்கு வராது. அதுல சொல்றார், சரணங்களிலே சாகாதெனையே சரணங்களிலே காகா. அந்த யமனார் ஒருத்தர் வருவாரே ஒரு நாளைக்கு, எல்லாருக்கும் யமன் வரமாட்டான், அவனுடைய தூதர்கள் தான் வருவாங்க. சத்தியவானை பிடிக்க யமன் வந்தான். முதல்ல மார்க்கண்டேய சுவாமி பிடிக்க யம தூதர்கள் தான் வந்தாங்க. அப்புறமா தான் காலன் வரான். காலன் என்பது யமனுடைய அமைச்சர்கள்ல ஒருத்தன். அவனுக்கு ஏன் காலன்னு பேர்னா காலத்துல வந்துடும். நாம சில பேர் தாமதமா வருவோம், பஸ் தாமதமா வரும், ரயில் தாமதமா வரும், விமானம் தாமதமா வரும். அவன் ஒரு நாளும் தாமதமா இருக்கு. ஆயுசு முடிஞ்சா உடைய காலத்துல வர்றதுனால தான் அவனுக்கு காலன்னு பேர். அந்த நமனார் யமனை கலகம் செய்யறோம் நாள், நம்மளோட உயிரை பிரிக்கும் பொழுது, நீ என்னை முருகன் அடியா, இவர் என்னுடைய அன்பன் என்று சொல்லணும். அந்த நேரத்துல என்னை காத்தருள். கா கா என்றால் காத்தருள்.
நமனார் கலகம் செய்யும் நாள், இந்த உயிர் பிரியும் போது மரண அவஸ்தை இல்லாம ஒரு நொடியில பிரியும். நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி என்னை உன் போரூரையான் நின் அடியின் கீழ் சேர்ப்பாய் தெரிந்து. முருகான்னா உயிர் போயிடும். அதுபோல மரண அவஸ்தை இல்லாதவர்கள் பலர் இருக்கிறார்கள். வாரியார் சுவாமியுடைய உறவினர், அவங்க வீட்டு எதிர் வீட்டுல இருந்தாரு, பங்காளின்னு சொல்லுவாங்க, தம்பிதான். திருவருள் தையலம்னு விற்பார் அவர், பழனியில இருக்கிறவர். சுவாமிக்கு வயதான காலத்துல கமண்டலத்துல தீர்த்தம் கொண்டு வர்றார். லோகநாதர்னு பேர் அவர், லோகநாதர். அவர் அண்ணா, அவர் பங்காளிங்க அண்ணா வாரியார் சுவாமியுடைய தம்பி முறை. அண்ணா அந்த தீர்த்தத்தை எடுத்து வந்து சுவாமி தீர்த்தம் அபிஷேகத்துக்காக கொடுத்தாரு. அண்ணா எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னார். வாரியார் சுவாமி திருநீர் எடுத்து முருகான்னு அவர் நெத்தியில பூசினார். ஆத்மா அடங்கிடுச்சு. ஒரு நோய் நொடி கிடையாது, ஒரு வினாடியில பிரிஞ்சிடுச்சு. அதுபோல நிறைய பேருக்கு. காமராஜர் தூக்கத்திலேயே இருந்துட்டார். வாரியார் சுவாமி விமானத்துல உட்கார்ந்துன்னு வரும்போதே இருந்துட்டார். அந்த மரண அவஸ்தை இல்லாமல் இருக்கும். முருகனை வணங்கினா யம பயம் வராது, சத்தியம். அதுவும் இந்த பாடல் அதுதான் சொல்றார். சாகாத் எனையே சரணங்களில் காகா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா. முருகா என்பது மகா மந்திரம். முருகா, நீ என்ன வாகனம் வச்சுருக்கிற? மயில் வாகனம். யமனுக்கு என்ன வாகனம்? எரும வாகனம். அவன் எரும வாகனத்துல வந்து உயிரை பற்றுகிறான். அது எருமை நடந்து வர பிராணி. முருகனுடைய மயில் அப்படியா? விமானம் போல. கப்பல்ல அமெரிக்காவுக்கு போனா 2 மாசம் ஆகும். இதுன்னா ஒரே நாள்ல போய் அமெரிக்கால சேர்ந்துடலாம் விமானத்துல போனா. அதை விட வேகமா வருமா மயில். விநாயக பெருமான் தன்னோட தொப்பையும் உடம்பையும் தூக்கின்னு அப்படி அப்பா அம்மாவை சுத்தி வர்றதுக்குள்ள உலகம் அனைத்தையும் ஒரு வினாடியில வலம் வந்த மயிலா. அவ்வளவு வேகமாக வருகிறார். அந்த குறிப்பை இதை சொல்றார். மரணம் வருகிற அந்த நேரத்திலே மயில் வாகனனே, உனக்கு நல்ல வாகனம் இருக்கப்பா, மயில் வாகனத்துல ஒரு வினாடியில வந்துள்ளாம். யோகா என்றால் பெரிய யோக தண்டாயுத பாணி என்று பழனி ஆண்டவரை சொல்வாங்க. அந்த யோக சிவஞான உபதேசம், சிவனுக்கு குருவாக இருக்கிறார். இதுல திருப்பரங்குன்றத்திலே முதல் திருப்புகள். உனை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர்கொடு உன் அடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவமிலன் அருள்மாறா உளத்து உள் அன்பினர் உறைவிடம் அருகிலன் கனைத்தெழும் பகடது பிடர்மிசை கருத்த வெஞ்சின மரளிதன் உழையினர் கதை கொடு கயிறோடு பொரும்போது கலக்குறும் செயல் ஒழிவர கருத்து நைந்தளம் உறும்பொழுது அளவைகொள் கனத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே. திருப்புகள், முதல் திருப்புகள், திருப்பரங்குன்றம் திருப்புகள். இதுலயே சாமி என்ன சொல்றாரு? முருகா, எனக்கு அந்த யமன் வரும்போது கணத்துல ஒரு செகண்ட்ல ஒரு வினாடியில வந்து என்னை காப்பாத்துங்கிறார். திரும்பவும் சொல்றேன், இந்த திருப்புகள் எல்லாம் எப்போ கேட்க போறீங்க? இன்று நவராத்திரி நல்விழாவிலே இந்த நல்ல உயர்ந்த பாடல். உனை தினம் தொழுதிலன் அப்படின்னா தினம் தொழணும்னு அர்த்தம். உனது இயல்பினை உரைத்திலன்னா அவனுடைய திறமை இயல்பினை சொல்லணும். உனை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர்கொடு உன் அடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவமிலன் அருள்மாறா உளத்து உள்ள அன்பினர் உறைவிடம் அருகிலன் கனைத்து எழும் பகடது அப்படின்னா எருமை. கனைத்து எழும் பகடது பிடர்மிசை கருத்த வெஞ்சின மரளிதன் உழையினர் கதைகொடு கயிறோடு பொரும்போதே கலக்குறும் செயல் ஒழிவர கருத்து நைந்தளம் உறும்பொழுது அளவைகொள் கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே. இந்த திருப்புகள் தினம் சொன்னா சத்தியமா முருகன் வருவார், சந்தேகப்படக்கூடாது. சாமி நமக்கு நிச்சயமா முருகன் அடியார்களுக்கு யம பயம் இருக்காது. அதில்தான் இந்த யோக என்பது யோக மூர்த்தியாக இருக்கின்றார் நம்ம பழனி ஆண்டவர். சாகாத் எனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா வந்து காத்தருள் அர்த்தம். வாகானா வந்து காத்தருள். முருகா மயில் வாகனனே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வேகமா வரக்கூடியவனாச்சே, அந்த நேரத்துல எனக்கு வந்து சொல்லும். அதனால மயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே. சிவனுக்கு குருவாக இருந்து உபதேசித்தாய், எனக்கும் அந்த ஞானத்தை கொடுக்கணும். உன் திருவடியில சேர்த்துக்கணும், ஞானத்துல சேர்த்துக்கணும்னு அர்த்தம்.
சாகாதெனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே. அப்படி குருவாக உபதேசித்த என் ஆண்டவா, எனக்கும் குருவாக உபதேசித்து உன் திருவடிகளை என்ன சேர்த்துக்கணும், யமபயம் இல்லாமல் இருக்கணும் என்று இந்த பாடலுடைய திரண்ட கருத்து என்று சொல்லி, அடுத்தது மிக மிக உயர்ந்த பாடல். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலையை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. நம்ம ஒரு காரியத்திலே இருக்கும்போது அந்த எண்ணம் முழுவதும் அதுல இருக்கணும். எண்ணங்களை சிதறக்கூடாது. ஒருமையுடன் எனது திருமலரடி என்பார். அதுபோல ஆண்டவன் குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனி வேலையை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. இந்த குறியை குறியாது என்பதற்கு சுவாமிகள் அற்புதமான பாரதத்திலிருந்து சொல்வார்கள். துரோணாச்சாரியார்கள் தான் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் வில் ஆசிரியர். வில் வித்தையை கத்துக் கொடுக்கிறவர் துரோணர். மொத்தம் 107 பேர் படிக்கிறாங்க அந்த குருகுலத்துல. 100 பேரு கௌரவர்கள், பாண்டவர்கள் 5 பேர், குருபுத்திரன் 1, கர்ணன் 1, மொத்தம் 107 பேர் படிக்கிறாங்க அவர்கிட்ட. அதிலே நன்றாக படிக்கின்ற மாணவர்களிடத்திலே ஆசிரியர்களுக்கு பிரியமா இருக்கும். வாரியார் சாமி கூட சொல்லுவார், நான் பேசும்போது கவனமா என் பேச்சை கேட்கறவங்க பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, முன்னாடி உட்கார்ந்து பேப்பர் படிப்பாங்க என் முன்னாடியே. நான் உயிரை விட்டு குடல்ல வயிற்றிலே இருக்கிற குடல் வாய்க்கு வருகின்ற அளவுக்கு கத்தி பேசுறேன், உயிரை விட்டு பேசுறேன், என் எதிரில் உட்கார்ந்து பேப்பர் படிச்சா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். சில பேர் அப்பதான் செல்போன்ல பேசுவான். சாமி காலத்துல இல்லை, இப்போ நான் பேசும்போது செல்போன் பேசுவான். இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, இவனும் கேட்க மாட்டான், கேட்கறவனும் கேட்க விடாம பக்கத்துல வந்து இன்னைக்கு இது என்ன நிகழ்ச்சி, இன்னைக்கு தொலைக்காட்சியில என்ன நியூஸ் பாத்தீங்கன்னு கேட்பான். அவனும் கேட்க மாட்டான், கேட்கறவங்களையும் கேட்க விட மாட்டான். ஆகையினாலே அந்த சாமிகள் சொல்றார்கள், நன்றாக பிரசங்கம் கேட்கறவங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு. அதுபோல நன்றாக படிக்கின்ற மாணவர்களிடத்துல ஆசிரியருக்கு பிரியம் ஜாஸ்தியாகும். அர்ஜுன கற்பூர புத்தி, ஒரு முறை சொன்னா டக்குன்னு பிடிச்சுப்பான். புத்தியில 3 வகை உண்டு. கற்பூர புத்தி, கரி புத்தி, கதலி தண்டி புத்தின்னுவார். இந்த கற்பூர புத்தின்னா வாத்தியார் ஒரு முறை சொன்ன உடனே டக்குன்னு இந்த கற்பூரத்துல நெருப்பு பற்றியது போல உடனே அவன் புரிந்து கொள்வான். இந்த கரி புத்திங்கிறவங்க கொஞ்சம் கறி போட்டு கொஞ்சம் எண்ணெய் மண்ணெண்ணெய் ஊத்தி தீப்பெட்டியில ஏத்தி விசிறி விசிறி விட்டுதான் கறியை காது. அது போல மாலை நேரத்துல டியூஷன் வாத்தியார் வந்து பையனுக்கு சொல்லி கொடுத்தா அது கரி புத்தின்னு பேரு. இன்னொருத்து கதலி தண்டு புத்தி, வாழைத்தண்டுல எவ்வளவுதான் நெருப்பு வச்சாலும் எரியுமா, அதுபோல டியூஷன் வச்சு கொடுத்தாலும் படிக்க மாட்டான். கதலி தண்டு புத்தி, என்ன சொன்னாலும் புரியாது, எத்தனை முறை சொன்னாலும் படிப்பு ஏறாது. அது கதலி தண்டு புத்தின்னு உண்டு. கற்பூர புத்தி, கரி புத்தி, கதலி தண்டு புத்தி. அர்ஜுனன் வந்து கற்பூர புத்தி, சொன்னா உடனே பிடிச்சுப்பான். கர்ணன் அந்த மாதிரி. துரியோதனுக்கு கதலி தண்டு புத்தி, எத்தனை சொல்லி கொடுத்தாலும் புரியாது. அப்புறம் வாத்தியாரியே குறை சொல்லுவாங்க. இந்த மார்க்கு குறைவா வாங்கினவங்க கேட்டா வாத்தியாருக்கு என் பேர்ல கோபம், அவன் வந்து வாத்தியாருக்கு பிரியமானவன், அவனுக்காக போடுறாரு, எனக்கு பிடிக்கலன்னுவார். ஆசிரியர்களுக்கு அந்த எண்ணம் இருக்காரு. ஆனா இவர் சொல்லுவார், வாத்தியாருக்கு என் பேர்ல கோபம், எதுவும் தெரியறது இல்லை அப்படின்னு. இவனுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் ஏறாது. அர்ஜுனன் வந்து நன்றாக படிப்பதனால அவங்ககிட்ட விவரமா சொல்லி கொடுப்பார். ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, பள்ளிக்கூடங்களையும் டெஸ்ட் வைப்பாங்க. காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, முழு ஆண்டு தேர்வு பெற்று தானே எல்லாரும். அதுபோல ஒரு பயிற்சி முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் அந்த டெஸ்ட். இப்ப கூட வில் வித்தையில பானம் போடும்போது அந்த ஒரு குறி வச்சிருப்பாங்க, வட்டமா ஒரு குறி வச்சு வட்டம் வட்டமா போட்டிருக்கோம், அந்த நடுவுல ஒரு குறி இருக்கும், அதுல போய் விழுந்தா அது இவ்வளவு மார்க் அப்படின்னு இருக்கும். அந்த குறியை பார்த்து அடிக்கிறது, குறி பார்த்து அடிக்கிறான்னு தானே சொல்லுவாங்க. அது போல ஒரு கள்ளிக்காக்கானா பொம்மையிலேயே ஒரு காகம் போல செஞ்சு ஆலமரத்தன்ல உச்சியில கட்டிடுவாங்க. கட்டிட்டு 100 மாணவர்களுக்கும் ஒரு சோதனை.
அத ஒரே பானத்துல எடுத்து கொடுத்தா ஒரு பரிசு, 2 பானத்துல அடிச்சா அதோட கொஞ்சம் சின்ன பரிசு, 3 பானத்துல அடிச்சா இன்னொரு பரிசு. அதான் முதல்ல வந்தவன், 2வது வந்தவன், 3வது வந்தவன் பரிசு கூட கப்பு கொடுக்கும் போதே பெரிய கப்பு சின்ன கப்பு மாதிரி கொடுப்பார். வின்னருக்கும் கொடுப்பவர் ரன்னருக்கும் கொடுப்பாங்க. அது மாதிரி அவர் 3 இது வச்சிருந்தார். இதுல எல்லாருக்கும் லைனா நிக்க வச்சார். துரோணாச்சாரியார் முதல்ல இவனை கூப்பிட்டார். யாரு? துரியோதனன். கண்ணா துரியோதன, அப்பா இன்னைக்குதான் துரோணாச்சாரியார் நம்ம கிட்ட பாசமா பேசுறாரு. இதனால அர்ஜுனா அர்ஜுனான்னுவாரு, இன்னைக்கு நம்ம கிட்ட பாசமா பேசுறாரு. இவருக்கு இன்னைக்குதான் புத்தி வந்துரு. கண்ணா துரியோதன, மரம் தெரியுதா? என்ன சாமி பகல்ல உச்சி வெயில்ல மரம் தெரியுதான்னு கேக்குறீங்களே, நல்லா தெரியுது சார். மேல இருக்கிற காகம் கள்ளி காக்கா பொம்மை தெரியுதா? ஓ நல்லா தெரியுது. சரி, நான் என்ன கண்டிஷன் சொன்னேன்? இந்த மாதிரி ஒரு பானத்துல எடுத்த முதல் பரிசு, 2வது பானத்துல 2வது பரிசு, 3வது பானத்துல 3வது பரிசு. சரி, நல்லா புரிஞ்சுக்கினியா? புரிஞ்சுக்கின சார். எடு, வில்ல எடு, பானத்தை எடு, கள்ளி காக்காய் பார்த்து குறி வச்சுக்கோ. துரியோதன சொல்லுங்க சார். நான் தெரியுறேனா? என்ன சாமி பகல்ல நீங்க தெரியாம? கர்ணன் தெரிகிறானா? ஓ நல்லா தெரியுறான். மரம் தெரியுதா? நல்லா தெரியுது. காக்கா நல்லா தெரியுதா? தெரியுது. இந்த பக்கம் அர்ஜுனன், சாமி பகல்ல எல்லாம் தெரியுது தெரியுன்றனே, வைட தெரியுது தெரியுதுன்னு சொன்னா தெரியுது வையின்னுட்டாரு. இந்த துரோணாச்சாரியார் இப்படிதான் எல்லா மாணவர்களும் சொல்றாங்க. அர்ஜுனனை கூப்பிட்டாங்க. அர்ஜுனா, அந்த கள்ளி காக்கா தெரியுதா? இப்ப பானம் போடலாமா? போடலாம். இப்ப கள்ளி காக்கா தெரியுதா? தெரியலன்னா அவன் உத்து பார்த்து அவனுக்கு கண்ணு பூத்து போச்சு, அதான் காகமே தெரியலங்கிறான். நான் தெரியறேனா? தெரியல. மரம் தெரியுதா? தெரியல. அப்போ பானம் போடலாமா? போடலாம். பானம் போட்ட உடனே அந்த கள்ளி காக்காவுடைய தலை தனியா பொம்மை தனியா கீழே வந்து விழுந்துருச்சு. ஏண்டா துரியோதன, கள்ளி காக்கைக்கு குறி வச்சுட்ட உடனே மத்ததெல்லாம் தெரியலாம? அத காகத்தினுடைய குறி வச்சா அது கழுத்து தானே தெரியணும். நீ அதை தவிர எல்லாம் தெரியுதுன்னா பானத்தை யார் பேர்ல போடுவேன்? ஒரு குறியை நாம எதிர்பார்த்தால் அதுலதான் எண்ணம் இருக்கணும். சாமி பூஜை பண்றவங்க அந்த பூஜை பண்ணும்போது உள்ளம் ஒன்றி ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். சாமியை நினைக்கும் போது அக்கம் பக்கத்துல சாமியை மட்டும் நினைச்சு பூஜை பண்ண. கோயில்ல போய் வேற எந்த நினைவுகளும் ஒரு ஆண்டவனை மட்டும்தான் நினைக்கணும். அதான் ஒருமையுடன், ஒரு சிந்தனையோடு. கோயில்ல பூஜை பண்றவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் வேடிக்கை பார்க்க கூடாது. சாமியை கும்பிடுறது சாமி தான் கும்பிடு. இப்ப சில பேர் எப்படி பூஜை பண்ணுவாங்க? ஓம் சண்முகபதையே நமோ நம, ஓம் சண்மதபதையே நமோ நமோ. பார்வதி, காய்கறி விலையெல்லாம் ரொம்ப விலையா போயிடுச்சு, வெறும் பருப்பு தொழிலோட வச்சுடு. ஓம் சிவாய நம, ஓம் சிவலிங்காய நம, ஓம் பவாய நம, ஓம் பவலிங்காய நம, ஓம் ஆத்மாய நம, ஓம் ஆத்மலிங்கா. இந்த பாரு போன் வருது பாருங்க, பாருங்க போன் எடுங்க. ஓம் சிவாய நம. சேர்த்து பாரு குழந்தை அழுகுது பாரு, எடுங்க. ஓம் சிவாய நம. பிச்சைக்காரன் வந்துக்கிறான் பாரு, நாயை அவுத்து விடு. இவன் பூஜையா பண்றான், அதை தவிர எல்லாம் பண்றான். சாமி கும்பிடும் போது அவரை மட்டும்தான் நினைக்கும், வேற எந்த நினைவும் இருக்கக்கூடாது. உள்ளம் உருகி நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்னுவார். பூஜை பண்ணும் போது அந்த ஒருமையோடு பூஜை பண்ணும். அதுதான் இங்க சொல்றார். நமக்கு எண்ணம் எல்லாம் இறைவன்கிட்ட கூறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும். வேல் என்றால் ஞானம் என்று பொருள். ஐ என்று தமிழிலே ஒரு மெய்யெழுத்து 12ல ஐயின்னு வரும், ஒரு எழுத்து இருக்கு ஐ. நாளைக்கு நீங்க டிக்ஷனரி எடுத்து பாருங்க, ஐயின்னா கடவுள்னு போட்டிருக்கோம் ஐ. அந்த ஐயனாவை எடுத்துறோம்னாங்க. கீவா ஜெகநாத ஐயரும் வாரியார் சுவாமியை இருந்து அடை தமிழ் மொழியில கை வைக்காதீங்கடா, அது ஐயை எடுக்க கூடாதுன்னு சொல்லி வற்புறுத்தினார்கள். மெய்ய எழுத்துல ஐயை எடுத்துடுறேங்கிறான். இந்த பாருங்க, ஐயனால முதல்ல ஒரு சுழி போட்டு பாருங்க, அது அகரம். அதுக்கப்புறம் ஒரு இது இருக்கும் பாருங்க, அது இகரம். கீழே பாருங்க எகரம் நல்லா தெரியும். இந்த ஐயனால கீழே எகரம் யாங்கிறது நல்லா தெரியும்.
அகரம் என்பது சூட்சமா இருக்கு, இகரம் இருக்கும், கீழே எகரம். எகரம்ங்கிறது இந்த உலகம் நன்றாக தெரியும். அகரம் என்பது சூட்சமா இருக்கு. இறைவன் தான், அதான் அகர முதல எழுத்தெல்லாம்னாரு. இறைவன் அகரமா. இகரம் என்பது இது பாசஸ்து காமியம். இந்த பதி பசு பாசம்ங்கிறாங்களே, அது மூணும் சேர்ந்ததுதான் ஐயன் ஆயு. நாளைக்கு டிக்ஷனரி எடுத்து பாருங்க, ஐயனா கடவுள்னு இருக்கும். அதோட அப்பா போட்டா ஐயப்பான்னு வரும். அதோட அன்விகுதி போட்டா ஐயன்னு வரும். வேதங்கள் ஐயா என ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. இறைவனை ஐயா என்று மணிவாசகர் அழைக்கிறார். ஆழ்ந்தகன்ற, அதாவது சுவாமியே சரணம் ஐயப்பான்வார். அதனால ஐ என்றாலே கடவுள். ஐயோட ஜி போட்டா ஐஜி. ஐ முருகன் தான் ஐஜி. அதனாலே ஐ என்ற தனி வேல் ஐயின தனியே இது. வேலாயுதம் அந்த மாதிரி ஒரு ஆயுதம் வேற எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. அதுபோல ஒரு ஈட்டி கிடையாது. வேலாயுதம் தனி பொருள். வேல் என்பது ஞானத்தை குறிக்கும். ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே என்பார் மணிவாசகர். வேலாயுதத்தை பாருங்க, நல்ல ஆழமா இருக்கும், நடுப்பகுதி அகலமா இருக்கும், மேற்பகுதி கூர்மையா இருக்கும். அறிவுக்கு லட்சணம் அறிவு கூர்மையாக இருக்கணும், பறந்து விரிந்து இருக்கணும், எதையும் ஆழமா சிந்திக்கணும். அது அறிவுக்கு லட்சணம் வேல். வேல் என்பது வெல்லுவது வேல். படுவது பாடு, கெடுவது கேடு, வெல்லுவது வேல். எல்லாவற்றையும் வெல்லுவது ஞானம்தான். ஆயுதம் வெல்லாது, புத்தி தான் வெல்லும். அதுக்கு ஒரு வாரியார் சாமி ஒரு கதை சொல்றாரு. ஒரு தஞ்சாவூர்ல பெரிய மிராசுதார். அவருங்க வீட்டுல ஏகப்பட்ட வேலையாட்கள் நல்லா இருக்கிறார். அவருக்கு குழந்தை இல்லை. செல்வந்தர் வீட்டுல குழந்தை இல்லை. ஏன், என்ன காரணம்னா, அவ்வளவு அந்த வீட்டுக்கு ஒருத்தர் குழந்தையா பிறந்தா அத்தனை செல்வம் அந்த குழந்தைக்கு தானே. அந்த செல்வத்தை அனுபவிக்க கூடிய ஆற்றல் தவம் செய்தால் தானே அந்த வீட்டுல குழந்தை பிறக்கும். இப்ப வாரியார் சாமிக்கு குழந்தை கிடையாதுன்னா அவர் இல்ல, அவர் அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு புண்ணியம் பண்ண ஆத்மா இல்லைன்னு அர்த்தம். ராமலிங்க சுவாமி குழந்தை இல்லை, மணிவாசர் குழந்தை இல்லைன்னா அவங்க எல்லாம் பாவம் பண்ணவங்கன்னு இல்லை. அவர்களை அப்பா என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு தவம் செய்த புதல்வர்கள் இல்லை. ஆகையினாலே ஐயோட அப்பா போட்டு அந்த ஐங்கிறது பதி பசு பாசம். அந்த பெரும் தனவந்தரு குழந்தை இல்ல, கார்த்திகை விரதம், சோமவார விரதம், திருச்செந்தூர் முருகன் கோயில்ல விரதம், இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. அங்க ஒரு கல்வன் என்ன பண்றான், இவர் வீட்டுல பெரிய மிராசுதார், நிறைய செல்வந்தர், இவர் வீட்டுல கொள்ளையடிக்கணும்னு வேணும். அவர் வீட்டுல 20 ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த 20 ஆட்களும் இருந்தா நம்ம போகும்போது பிடிச்சிருவாங்க. ஆகையினால என்ன நினைக்கிறேன், ஒரு நகைச்சுவை நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நகைச்சுவை டிராமா போடுறாங்க. எல்லாம் பெரிய பெரிய நகைச்சுவை ஆளுங்க. உங்களுக்கே தெரியும், நிறைய நகைச்சுவை ஆட்கள் இருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அந்த ஊர்ல ஒரு பெரிய விழா பண்றாங்க, நகைச்சுவை விருந்து அப்படின்னு. ஒரு சனிக்கிழமை இரவு இந்த வேலை ஆட்கள்லாம் எப்ப பார்ப்பாங்க, இவங்கள சினிமா நடிகர் எல்லாம் பார்க்கணும்னா ஒரு மோகம். எல்லா காமெடி நடிகரும் வராங்கடா, நாமெல்லாம் போய் பார்க்கலாம். அந்த அம்மா சொன்னாங்க, காலம் கெட்டு இருக்குதப்பா, எல்லாரும் போகாதீங்க, கொஞ்சம் பேர் போங்க, கொஞ்சம் பேர் காவலுக்கு இருங்கன்னாங்க. பேச்சு கேட்கல. நாடகம் ஆரம்பிச்ச உடனே அங்க நடிகர்கள் பேச ஆரம்பிச்ச உடனே இவங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. அதை தான் எதிர்பார்த்தான் அந்த கல்வன். அவன் என்ன பண்றான், யாருக்கும் தெரியாம பெரிய வாழ் வைத்து கொண்டு அந்த கணவன் மனைவி தூங்குகின்ற கட்டிலுக்கு கீழே போய் ஒழிஞ்சுக்கலாம். அந்த கட்டிலுக்கு கீழே சத்தம் கேட்குது, ஆள் இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கினாரு ஒரு முதலாளி. இப்ப கத்தினா அவன் கத்தியால குத்திடுவான். அப்ப என்ன நினைக்கிறாரு, மனைவியை பார்த்து சொல்றார், சரோஜா, அந்த அம்மா செல்லம்மா சரோன்னு கூப்பிடுற, சரோ, நாம திருச்செந்தூர் முருகனை வேண்டி இருக்கிறோம், நிச்சயமா முருகன் அருள் செய்வார். வாரியார் சாமி சொல்றாரு, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், சட்டியில இருந்தா அகப்பையில வருங்கிறதுக்கு என்ன பழமைனா, சட்டியில இருந்தா அகப்பையில வருது இல்லை. சஷ்டியிலே முருகனை குறித்து விரதம் இருந்தால் அகப்பை, கருப்பையிலே குழந்தை வரும்னு அர்த்தம். எல்லா சுவாமிகளுக்கும் இது அர்ச்சனை பண்ணுவாங்க, 108 அர்ச்சனை பண்ணுவாங்க. அதுல முருகனுக்கு தான் வரும். வம்ச விருத்திகரனாய, நம்ம வம்சத்தை விருத்தி பண்றவன் முருகன். ஆகையினாலே வாரியார் சாமி சொல்ல, நீயும் நானும் சஷ்டி விரதம் இருக்கிறோம், நிச்சயமா நமக்கு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு நான் வீரப்பன்னு பேர் வைப்பேன்.
அவன் அங்க ஓடுவான், இங்க ஓடுவான், அந்த பக்கம் போவான், நீ ஒரு பக்கம் சாப்பாடு விட்டுவான், அவன் ஒரு பக்கம் போவான். அவன் அப்படியே தண்ணி கிட்ட போயிட்டாரு, ஐயோ கிணறு கிட்ட போறானே குழந்தைன்னு, அடே வீரப்பா, கண்ணா வீரப்பா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டான். 3வது வீட்டுல ஒரு ஏட்டு இருக்கிறார், அவன் பேரு வீரப்பன். ஐயோ முதலாளி கூப்பிடுறாருன்னு 10 ஆளுகளை கூட்டிக்கின்னு உள்ள வர்றார். கதவை தட்டி, என்ன ஐயோ முதலாளி என்ன கூப்பிட்டீங்களே என்னென்ன? அப்பா நான் உன்னை கூப்பிடல, எங்களுக்கு குழந்தை பிறந்தா அங்க ஓடுவான் இங்க ஓடுவான், அதுக்காக கூப்பிட்டேன். அதை தான் நான் எல்லாம் எதிர்பார்த்தேன். நீ நான் சொல்றதெல்லாம் உண்மை. இந்த கட்டிலுக்கு ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு பிடிச்சுக்கொண்டார். இங்க அவனுடைய கத்தி வெல்லல, இவரோட புத்தி வென்றது. இப்படி ஒரு கற்பனையா கதை சொல்லி வீரப்பனை கூப்பிட்டா. அவங்க கையில கத்தி இருந்தது, இவர் கையில புத்தி இருந்துதான். அதனாலதான் ஞானம் தான் எல்லாவற்றையும் வெல்லும். கூறியை குறியாது குறித்து அறியும் தனி வேலை நிகழ்த்து. தனி வேல்னா ஒப்பற்ற வேல். வேலாயுதம்னு பேர் வைப்பாங்க. கதிர்வேல், ஞானவேல், முத்துவேல் அப்படி பேரே வைப்பாங்க. வேற எந்த ஆயுதத்துக்கும் அப்படி பேர் வைக்க முடியாது. அத வேல் என்பது அதான் வேலை வணங்குவதே வேலைன்னார் வாரியார் சுவாமி லெட்டர் பேட்ல எழுதியிருக்கும். வேலை வணங்குவதே எமக்கு வேலை. செறிவற்று உலகோடு உரை சிந்தையற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. இந்த உலக பந்த பாசங்களிலிருந்து விலகி நான் ஆண்டவனை வணங்கணும். இதுல ஒரு முக்கியமான ஒரு வரி வருது. நாம எல்லாம் அறிவுடையார் எல்லாம் உடையார்னார் வள்ளுவர். இங்க பாருங்க, அறிவும் அற்று போகணுமா, அறியாமையும் போகணுமா? அறியாமை போகுவது நிச்சயம், அறிவு ஏண்டா போகணும்ன்றார். அறிவு நமக்கு முத்திக்கு தடையா இருக்கும். அதான் வாசித்து காணுண்ணாதது என்பார் திருப்புகழ்ல. வாசித்து காணுண்ணாதது, வாய்விட்டு பேசுண்ணாதது, பூசித்து கூடொண்ணாததுன்னு வரும் திருப்புகழ். கல்வி எனும் பல்கலை பிழைத்துங்கிறார் மணிவாசகர் சொல்றார். கல்விங்கிற பெருங்கடல்ல இருந்து தப்பிச்சேங்கிறார். எத்தனையோ துன்பங்கள்ல இருந்து தப்பி கல்வி எனும் கற்றாரை நான் வேண்டேன் என்கிறார் மணிவாசகர். கல்வி நமக்கு ஆணவத்தை கொடுக்கும். ஆகையினாலே இங்க பாருங்க, அறிவு அற்று அறியாமையும் அற்றதுவே என்றார். இதற்கு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம வீட்டுல பித்தளை பாத்திரம் இருக்கும். பித்தளை பாத்திரத்தை புளி போட்டு தேய்ப்பாங்க. இந்த பித்தளை பாத்திரம் புளி போட்டு தேய்ச்ச உடனே நல்லா பளபளன்னு இருக்கும். சரி, இப்ப பித்தளை பாத்திரம் புளி போட்டு தேய்ச்சவே அந்த புளி அப்படியே விட்டா என்ன ஆகும்? இன்னும் கருப்பா போயிடும். அது கழுவி முடிச்ச உடனே தூக்கி போட்டுரும். அதுபோல நம்ம இந்த உலக மாயையை களைவதற்கு அறிவு உதவி செய்யும். அதவே வச்சிருக்க கூடாது. அதனாலதான் அந்த அறிவும் போயிடணுமா. அறிவு அற்று அறியாமையும் அற்றதுவே. இந்த புலிதான் இந்த வெளுத்துச்சேன்னு சொல்லிட்டு புலியோட வைக்க முடியாது. அதுபோல நமக்கு ஆணவ மலம் இருக்கும். திரோத மலம் என்பது ஞான சக்தி. அந்த திரோத மலங்கிறது தொடப்பம் மாதிரி. நம்ம வீடை கூட்டுவோம், தொடப்பம் இல்லாம கூட்ட முடியாது. ஆனா தொடப்பம் கூட்டிச்சேன்னு சொல்லிட்டு நடு வீட்டுல வைக்க மாட்டாங்க, அதை எடுத்து போய் மூலையில தான் வைப்பாங்க. அதுபோல அறிவு என்பது இந்த உலக மாயை போக்குவதற்காக வைத்திருக்கவே தவிர அதையே உறுதியா வச்சுட்டு அதனால ஆணவம் வரக்கூடாது. அதனாலதான் இங்க அறிவு அற்று அறியாமையும் அற்றது வேண்டார். அறிவும் நம்ம முத்திக்கு தடையாக போய் விடுகிறது. அறியாமையும் அற்றது, அறிவற்று அறியாமையும் அற்றது. இதுல என்ன இந்த பாடலுடைய, நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் முழு ஈடுபாடோடு செய்யணும். சமைக்கும் போது கூட நம்ம முழு மனசோட சமைச்சா நல்லா இருக்கும். கொஞ்சம் டென்ஷனா சமைச்சா உப்பு போட்டோமான்னு தெரியாது, என்ன பண்ணும் தெரியாது. அது அந்த குழப்பத்தோட சமைச்சாலே பிரச்சனை. அதனாலதான் எந்த ஒரு காரியத்தையும் ஆர்வத்தோடு செய்யணும். இப்ப வீட்டுக்கு வரவங்கள கூட வாங்க அப்படி வாங்க வாங்க வாங்க, எவ்வளவு வித்தியாசம் இருக்கு கூப்பிடுறதுலயே. அதுபோல எந்த ஒரு பொருளையும் மனதோடு செய்யணும். கூறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடுரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. இந்த உரைக்கிறது இந்த உலக வாழ்வு உலக சிந்தனையெல்லாம் விட்டுணும். வாரியார் சாமி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, குடும்பத்துல நீங்க இருங்க, குடும்பம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. வியாபாரம் செய்யுங்கள், வியாபாரத்துல நீங்க இருங்க, வியாபாரம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. என்னையா இது ஒரு மாதிரி சொல்றீங்க? நாங்கெல்லாம் சென்னையில இருக்கிறோம். வாரியார் சுவாமி சொல்லுவாங்க, 18B ஏறினா தேனாம்பேட்டை போலாம். 18B பஸ் தேனாம்பேட்டைக்கு போவோம். 18B நம்ம பேர்ல ஏறினா கிருஷ்ணாம்பேட்டை போவோம்வார். கிருஷ்ணாம்பேட்டைங்கிறது எல்லாரையும் புதைக்கிற இடம். கார்ல நாம ஏறினா காஞ்சிபுரம் போலாம், கார் நம்ம பேர்ல ஏறினா கடற்கரைக்கு தான் போகும்.
அது ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி சொல்ல, கடல்ல கப்பல் போலாம், கப்பல் உள்ள கடல் வரக்கூடாது, முழுகி போயிடும். அதுதான் இந்த உரையற்று செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் வற்று, இந்த உலகத்துல இருந்துக்கினே உலகத்தை விட்டுணும். அறிவற்று அறியாமையும் அற்று உயர்ந்த ஞானத்தை போதிக்கின்ற பாடல். இந்த அனுபூதியை கேட்பதற்கும் சொல்வதற்கும் புண்ணியம் பண்ணிருக்கும். நாம நினைச்சுட்டு இருக்கிறோம் அறிவாளியில முத்தியம். கண்ணப்ப நாயனார் எங்க போய் படிச்சார்? ஆகையினாலே அந்த அனுபவ அறிவு தான் ரொம்ப முக்கியம், அந்த ஈடுபாடோட இருப்பது. அடுத்தது தூசா மணியும் துகிலும் துணைவாள் நேசா முருகா நினது அன்பு அருளால் ஆசா நிகழம் துகளா இனப்பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. நாம அனுபவம் வந்துட்டா பேச மாட்டாங்க, வாய் மூடி ஞானிகள் அதிகம் பேச மாட்டாங்க. அந்த பேசா அனுபூதி எப்படா பிறக்கும்னு சொல்றாரு, அதுதான் ரொம்ப உயர்ந்த நிலை. சும்மாயிருன்னு சொன்னாரு, சும்மாயிரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனேன்னு சொல்றாரு. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் என்றார். அந்த பேசா என்பது சொல்லற்று இருப்பது. தூசா மணியும் துகிலும் புனைவாள், துகில் என்பது மேகத்தை போன்ற ஆடையோட மெல்லிய ஆடையை குறிக்கும். தூசாமணியும் உயர்ந்த மணியை அணிந்து கொண்டிருக்கிறவர். நேசன்னா ஆண்டவன் உயிர்களை விரும்பி காப்பாற்றுகிறான். முருகா நினது அன்பு அருளால் ஆசா நிகழம் துகளாயின பின், ஆசை இருக்கின்ற வரையில் நமக்கு பிறவி துன்பம், அந்த பேசா அனுபூதி கிடைக்காது. பேசா அனுபூதி கிடைக்கணும்னா ஆசையை கொல்லணும். அதனால்தான் திருமூலர் திருமந்திரத்திலே ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள். சுவாமி கிட்ட கூட ஆசை கூட, ஆசைக்கு புலவர் கீரன் ஐயா சொல்லுவார், ஆசை என்பது கிடைக்காதவரை மிகப்பெரியதாக தோன்றும், கிடைச்ச உடனே அடுத்ததுக்கு போயிடும். ஆசையுடைய இலக்கம் திருப்தி அடையாது, இன்னொன்று இன்னொன்று என்று போய்கொண்டே இருக்கும். ஆசை மிக மிக கொடியது. ஆசை என்பது பிறர் பொருளிலே வைக்கின்ற விருப்பத்திற்கு ஆசைன்னு வேறு. பெண் ஆசைனார், மறுவு பெண் ஆசையை யான் மறைக்க வேண்டும்னா பெண்ணை வெறுக்கணும் மனைவியை வெறுக்கணும் சொல்ல. பெண் ஆசை வேறு, பெண்ணை விரும்புவது வேறு. பெண் ஆசை என்பது மற்றவன் மனைவியை மாற்றான் மனைவியை விரும்புவதுதான் பெண் ஆசை. தன் பொருளிலே விரும்புவதற்கு பற்றுன்னு பேரு. பற்று பிழை அல்ல, ஆனா பிறவி போகாது. அற்றது பற்றனில் உற்றது வீடு என்பார் நம்மாழ்வார். ஆசை நம்ம பிறவி துன்பத்துல அழுத்தி விடும். அந்த ஆசையை எப்படி விட முடியும்? குழந்தைகள் பேர்ல ஆசை, வீட்டு பேர்ல ஆசை, சொத்து பேர்ல ஆசை, இப்படி ஆசை நிறைய இருக்குது. எப்படி சாமி விட முடியும்? வள்ளுவர்கிட்ட போய் கேட்டாங்க, சாமி பற்று விட்டுடணுங்கிறிய, எப்படி விட்டணும்? நான் நீ ஒன்னும் விட வேணாம்பா, 1000 பற்று வச்சுக்கோ, 1001வது பற்றா நான் ஒன்னு சொல்றேன், அதை பிடிச்சுக்கோன்னார். என்ன 1001வது ஒரு பற்று? இறைவனை பற்றிக்கொள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்ற பற்று விடற்குங்கிறார். இறைவனை பற்றி கொண்டால் இந்த உலக பற்று போய்விடும். அதுதான் இங்க சொல்றார். ஆசா நிகழம், இது யாரோட அருளால? முருகா நினது அன்பு அருளால், ஆண்டவனுடைய அருளால் ஆசா நிகழும் துகளாயின பின், ஆண்டவனுடைய அருளால் தான் அதை நாம் போக்க முடியும். அதைத்தான் வள்ளுவர் சொன்னதுதான், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்று பற்று விடற்குங்கிறார். அந்த 1000 பற்றோடு 1001வது பற்றாக இறைவனை பற்றி கொண்டால் இந்த உலக ஆசை எல்லாம் துகளாகிவிடும். எப்ப துகளாகும்? முருகா நினது அன்பு அருளால், ஆண்டவனுடைய அருளால் ஆசானிகளும் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்தது. அந்த அனுபூதி கிடைப்பதற்கு இறைவன் அருள் துணை செய்ய வேண்டும். அந்த ஆசைதான் நமக்கு பிறவி பிணியிலே அழுத்தும். அந்த பிறவி துன்பத்தை விழுக்க முருகா உனது அருளாசி வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த அனுபூதி என்பது அனுபவத்தினாலே உணர்வது. அனுபூதி என்பது இதை வாய்விட்டு சொல்ல முடியாது. எம்பெருமான் சனகாதி முனிவர்களுக்கு முத்திரை காட்டினார். நம்ம சகோதரி நம்முடைய குரு ஆன்மீக மையத்துல பல சித்து முத்திரைகளுக்கு பலன் சொல்லுகிறார்கள். அது எல்லோரும் உய்யும் பொருட்டு சொன்னது. இந்த சனகாதி முனிவர்கள் நிறைய படிச்சுட்டாங்க, ஆனா உள்ளம் அடங்கல. அதான் படிப்பு அதிகமாக அறியாமையும் அதிகமாகிக் கொண்டே போகிருக்கும். ஆகையினாலே
மனம் அடங்கவில்லை என்றாங்க. சிவபெருமான் நிறைய உபதேசமே பண்ணல. அவர் வெறும் முத்திரை தான் காந்த சின்முத்திரைன்னு பேர், ஞான அடையாளம்னு பேர், சின்முத்திரைன்னு பேர். நம்ம சகோதரி நிறைய முத்திரைகளுக்கெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம உடல் நலத்துக்கு ரொம்ப முக்கியமானது, அவசியமா அதை எல்லாரும் செஞ்சா நம்ம கடை தேரலாம், உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. சனகாதி முனிவர் சின்முத்திரை என்று காமிச்சார். சிவபெருமான் எல்லா கோயில்கள்லயும் தெற்கு முகமாக தட்சிணாமூர்த்தி இருப்பார். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை கும்பிடணும். அவர் தான் குரு. குருவுக்கு குருவாக இருப்பவர் தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்திக்கு குருவா இருக்கிறவர் முருகன். அதான் அவனுக்கு குருமலைன்னு பேரு. அவருக்கு சுவாமிநாதன் பேரு, குரு சுவாமின்னு பேரு முருகனுக்கு. அந்த சனகாதி முனிவர்களுக்கு சிவபெருமான் இப்படி சின்முத்திரை காட்டினார். இந்த சின்முத்திரையோட அர்த்தம் என்னன்னா, இந்த ஆள்காட்டு விரல் பெருவிரல்னு பேரு, அது பதியை குறிக்கும். பதினா இறைவனை குறிக்கும். இந்த சுட்டு விரல் ஆன்மாவை குறிக்கும். இந்த ஆள்காட்டி விரல்ங்கிறாங்களே, அது ஆன்மாவை குறிக்கும். இந்த நடுவுல இருக்கிற மாதிரி ஆணவ மலத்தை குறிக்கும். இந்த இரண்டாவது மோதிர விரல்னு சொல்லுவாங்க. அது கண்ம ஆணவம் கண்மத்தை குறிக்கும். இந்த சுண்டு விரல் மாயாமலத்தை குறிக்கும். இந்த பாருங்க, கல்யாணம் ஆகும்போது மணமக்கள் இந்த சுண்டு விரல கூட அதான் மாயையில சேர்க்குதான், அது மாயாமலம். நம்ம கர்மத்தெல்லாம் செய்யறதுக்காக இந்த தத்பை பவுத்திரம் போட்டு எல்லா காரியமும் செய்வாங்க. அந்த மோதிர விரல் கண்மத்தை குறிக்கும். இந்த ஆன்மாவானது, இந்த ஆள்காட்டி விரலானது ஆணவமலம் கண்மமலம் மாயாமலத்தோடு ஒன்றி இருக்கிறது எல்லாம். நீ அந்த 3 மலங்களை விட்டு என் திருவடியை அறிந்தால், இத பாருங்க, முனிவர்கள்லாம் இப்படிதான் தவம் பண்ணுவாங்க. தவம் பண்ணும்போது கையை இப்படி வச்சுப்பாங்க. ஆரம்ப நிலையில அப்படி இருக்கும். நீ ஆரம்ப நிலை என் திருவிடை அடைந்து விட்டால் நீயும் நானும் இப்படி ஆகிடலாம். எப்படி? அததான் சின்முத்திரை. இருவினையும் மும்மலமும் அற இரவியோடு இரவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரமசுகம். அத ஞான அடையாளம் சின்முத்திரை என்பால் சித்து அறிவு முத்திரை என்று பெயர். நீ இன்று 3 மலங்களை விட்டு என் திருவிடை அடைந்து விட்டால் நீயும் நானும் இப்படி விடலாம். இதுதான் சின்முத்திரைக்கு அடையாளம். தட்சிணாமூர்த்தி சொல்லுகிறார். அது இங்க இந்த பாடலிலே சின்முத்திரை அடையாளம் சொல்றார். நாம எப்படி அடையணுங்கிறது அதுதான் இந்த சின்முத்திரையுடைய அடையாளம். தூசா மணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன்பருளால் ஆசா நிகழும் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. சிவபெருமான் பேசாமல் சொன்ன அந்த ஞான அடையாளத்தை அவங்க புரிஞ்சுக்கினாங்களாம். அதுபோல இந்த உயர்ந்த கந்த அனுபூதியை நாம் புரிந்து கொண்டு இன்று முதல் நாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆணவத்தை குறைச்சிக்கணும், கண்மத்தை குறைச்சிக்கணும், மாயாயிலேருந்து விடுபட வேண்டும். அதற்கு உதவி செய்வது கந்தர் அனுபூதி என்று சொல்லி அடுத்த பாடல். சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மா முடிவேதமும் வெங்காடும் புனமும் கமழும் கழலே. கழல் என்பது வீரர்கள் அணிவது. அது முருகப்பெருமானுடைய திருவடியை குறிக்கும். இதிலே முருகப்பெருமான் திருவடி எங்கெல்லாம் பட்டது என்று சொல்லுகிறார். சாடும் தனிவேல், இந்த சண்டையில அது வீர வேல், வெற்றியை கொடுக்கின்றது. போர் புரிவதற்கு அந்த சாடும் தனிவேல்கிறார். முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமது. முருகன் திருவடியை நம்ம தலையிலே சுற்றி கொள்ளுவோம். அதுதான் பெருமாள் கோயில்ல ஜடாரி வைப்பாங்க. ஆண்டவனுடைய திருவடியை எல்லா தலையிலும் வைப்பாங்க. அது ரட்சைன்னு பேரு. நம்ம காப்பது அவனுடைய திருவடி. சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ. முருகப்பெருமான் ஞான திருவடி எங்கெல்லாம் பட்டுதாம்? வீடும் முத்தி வீட்டுல முருகப்பெருமான் திருவடி பட்டதாம். சுரர் மாமுடி வேத தேவர்கள் எல்லாம் முருகப்பெருமான் திருவடியில தலை வைத்து வணங்குவதனாலே தேவர் தலையில முருகன் திருவடி பட்டதாம். இன்னொன்று வேதம். வேதங்கள் 1000. இப்ப ரிக்கு யஜுர் சாமாதம். அந்த வேதத்துல சுவாமியினுடைய திருவடி பட்டதான். திருப்புகழ்லயும் திருவடி பட்டிருக்குது. அதனாலதான் திருப்புகழ் வேதத்துக்கு சமமானது. அது அருணகிரியாரு சொல்றார்.
அவர் பிரயாணம் பண்றது தாவடினா பிரயாணம், அவர் தாவடி ஓட்டும் மயிலிலும் பிரயாணம் பண்றதுனால மயில் மேல அவர் தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதம்மாங்கிறார். திருப்புகழ்லையும் அவர் சுவாமி திருவடி பட்டது, அது வேதத்துக்கு சமானம். அதுதான் இங்க சொல்றாரு, வேதமும் 4 வேதங்களிலும் சுவாமி திருவடி பட்டதான். இப்பொழுது நான் சொல்ல போறதுதான் ரொம்ப முக்கியமானது. வெங்காடும், வெங்காடு என்பது வள்ளிமலையை குறிக்கும். நான் சென்ற வாரமே நான் சொல்லியிருக்கிறேன் வள்ளிமலை எவ்வளவு உயர்ந்த கஷேத்திரம் என்று. அவசியம்னு வாரியார் சுவாமி ஒரு கட்டுரை எழுதுகிறார். முருகப்பெருமான் திருவடி பலகாலம் தோய்ந்த இடம் வள்ளிமலை. அது நம்ம காட்பாடியிலிருந்து 12 மைல் வள்ளிமலை என்பது. வள்ளி அங்கதான் அவதரித்தது, அதனால அது வள்ளிமலைனே பேர். அந்த வள்ளிமலை பல சித்தர்கள் வாழ்கின்ற இடம். சுவாமி குகை கோயில்ல இருக்கார், கட்டுமானம் கிடையாது. கோயில் குகையா கட்டியிருக்கோம், அதனால்தான் அவனுக்கு குகன்னு பேரு. நம்முடைய ஆன்ம குகையிலே வீற்றிருப்பதனால குகன்னு பேர். அது ரொம்ப அற்புதமான ஸ்தலம். முருகன் அடியார்கள் அவசியம்னு வாரியார் எழுதுறார், வாய்ஸ்ல ஒரு முறையாவது போகணும்னு. திருவலம் போய் திருவலத்துல இருந்தும் போகலாம், வேலூர் போய் பஸ்ல போகலாம். நம்ம பொன்னைங்கிற ஊருக்கு முன்னாடி வள்ளிமலை என்ற ஒரு சிறந்த கஷேத்திரம் இருக்கிறது. முருகனடியார்களாம் அவசியம் ஒரு போகணும். வெங்காடும் புமரும் கடலே, அந்த வள்ளிமலையில பலகாலம் முருகனடி தோய்ந்ததாம். நாம முத்தி வீட பார்க்க முடியாது, தேவர் தலைய பார்க்க முடியாது, வேதத்தையும் நம்ம அறிய முடியாது. ஆனா வள்ளிமலையை எல்லாரும் போய் சேவிக்கலாம். அந்த மண்ணை மெரித்தாலே நமக்கு பிறவி இருக்காது. வாரியார் சாமி சின்ன பையனா இருக்கும்போது முதல்ல வள்ளிமலையிலே கால் வைப்பதற்கு எனக்கு கூசியதுன்னு எழுதுகிறார். முருகப்பெருமான் திருவடிப்பட்ட இடத்திலே எப்படி என் காலை வைப்பேன் என்று எண்ணுகிறார். ஆகையினாலே அந்த வெங்காடு என்பது வள்ளிமலையை குறிக்கும். அது மிக சிறந்த ஸ்தலம். தென்னாட்டுல இருக்கிறவங்க அமெரிக்கால சொல்றதுனால வாரியார் சாமி அமெரிக்கால இப்படி பேசும்போது அமெரிக்கால இருக்கிற அன்பர்கள்லாம் தேடி வள்ளிமலையை பார்த்துட்டு போனாங்க. நாமெல்லாம் சென்னையிலேயே இருக்கிறோம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். அவசியம் ஒரு முறையாவது வள்ளிமலையை எல்லோரும் சேவிக்கணும்னு இதன் மூலமாக விண்ணப்பித்துக் கொள்ளுகிறேன். அவ்வளவு உயர்ந்தது. சாடும் தனி வேல், முருகன் என்பதற்கு நான் பலமுறை பொருள் சொல்லிட்டேன். சரணம் சூடும் படி தந்தது சொல்லுமதோ, வீடுனா முத்தி வீடு, சுரர்னா தேவர்கள், கமழும் கழலே. எங்க வெங்காடுங்கிறது வள்ளிமலை. அந்த கழலை நாம் வணங்கினால் நமக்கு அந்த முத்தி வீடு கிடைக்கும் என்று சொல்லி, அடுத்தது கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ, குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணி. முதல் பாடல சிவஞான உபதேசிகனேன்னாரு, இங்க சிவயோக தயாபரணிங்கிறார். இந்த நிறைய படிச்சவங்க என்ன பண்ணுவாங்களா, இந்த சித்த வைத்தியத்துல வைத்தியர் எல்லா மந்திரம்லாம் சொல்லிப்பாரு, ஒரு சின்ன இது சிஷ்யனுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதனாலதான் நம்முடைய சித்தர்களுடைய வைத்தியம் நிறைய அழிந்து போனதற்கு காரணம், அவங்க ஒளிச்சு வச்சுப்பாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டா சிஷ்யன் நம்மள மிஞ்சி போயிடுவான்ட்டு மொத்தத்தையும் சொல்ல மாட்டாங்க. சொன்னாலும் சூதா சொல்லுவாங்க, நேரடியா மறைபொருள்ல சொல்லுவாங்க. இரு குரங்கு கையின்னுவான். முசுன்னா குரங்கு, முசுக்குன்னு சொல்லுவாங்களாம், இரு குரங்கு கையின்னுவான். இப்படி சூதாய் எழுதி வைப்பாங்களாம். எல்லாம் சொல்லி கொடுத்துட்ட குருநாதரோட சீடன் மிஞ்சிருவாங்கிட்டாக கொஞ்சம் ஒளிச்சு வச்சுப்பாங்களாம். அதுதான் இங்க சொல்ல, கரவாகிய கல்வி உள்ளார். கொஞ்சம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க, ஒளிச்சு வச்சுப்பாங்களாம். கல்வி உளார் கடை சென்று, அவர்கள் வீட்டுக்கு சென்று அவர்கள் வாசலிலே நின்று இரவா வகை, இரவுனா யாசிக்கிறது, இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. ஆண்டவா முருகா, நீயே எனக்கு சிவகுருவா வரணும். குருமூர்த்தமா குருவாய் வருவாய் அருள்வாய் என்றாரு நிறைவான பாடலே. மணிவாசகருக்கு குருவாக உபதேசித்தார். பாம்பன் சுவாமிகளுக்கு குருவாக, அருணகிரிநாத சுவாமிக்கு முருகனே குருவாக உபதேசித்தார். ஆகையினாலே கரவாகி இந்த ஒளிச்சு வைக்கிறாங்க ஆசிரியர்கள்லாம், முழுக்க சொல்ல மாட்டாங்க. அப்படி இன்னொருத்தர்கிட்ட போய் நான் இறக்க கேட்க கூடாது, பிச்சை எடுக்க கூடாது. அந்த மெய்ப்பொருளை நீயே எனக்கு உணர்த்தணும்.
இந்த மெய்ப்பொருள் என்பது இறைவனை இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் பொய். சந்திரனா அழிஞ்சுடுவான், இந்திரனா அழிஞ்சுடுவான், எவன் இருக்க மாட்டான், எந்த பிரபஞ்சம் எல்லாமே அழிந்து போகும். அழியாத பொருள் இறைவன் ஒருவன் தான். அதனாலதான் மெய்ப்பொருள்னு பேரு. அந்த மெய்ப்பொருளை இந்த உடம்பு தாங்குவதனாலே இதற்கு மெய் என்று பேர் என்று ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் சொல்லி இருக்கிறேன். ஏன் இந்த உடம்புக்கு, பொய்யான உடம்புக்கு ஏன் மெய் என்று வந்ததுன்னா, மெய்யான இறைவனை நம்முடைய உள்ளம் தாங்குது. மலர்மிசை ஏகினார் வள்ளுவர். இதயமாகிய தாமரையிலே வீற்றிருக்கின்றான் அர்த்தம். தகராலே ரகசத்திலே பாம்பன் சுவாமி சொல்கிறார், ஒவ்வொரு இதயமான குகையிலே முருகன் உரைகிறான் என்கிறார். ஆகையினாலேதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம்னார். அப்படி ஒவ்வொரு உள்ளத்திலையும் இறைவன் இருக்கிறார். அதனால அந்த மெய்ப்பொருளை தாங்குவதனால இந்த பொய்யான உடம்பு மெய் என்று பெயர் பெற்றது. மெய்ப்பொருள் ஈகுவையோ. இன்னொரு பாடல்ல நம்ம திருவள்ளுவர் சொல்வார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்முடைய எதை படித்தாலும் ஆண்டவனை அறிகின்ற அறிவாக இருக்கணும். அதனால்தான் கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் என்றார். அந்த மெய்ப்பொருளை உணர்வதுதான் இருக்கணும் அந்த அறிவினுடைய முக்கியமான இடம். அந்த மெய்ப்பொருளை நான் இந்த ஒளிச்சு வைக்கிற ஆசிரியர்கள் எல்லாம், நீயே எனக்கு குறவா என்றால் ஞான 4 குறவர்கள், குறவர்னா ஞானிகள் 4 சொல்லுவாங்க. அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசர் அவங்கெல்லாம். குமரா என்பது முருகப்பெருமானுடைய வடமொழி சப்தத்திலே உரியது. அதாவது முருகன் குமரன் குகன் என்று முருகன் என்பது தமிழ், குமரா என்பது வடமொழி சொல். அது மந்திர ஆற்றலோடு உயர்ந்து மிக உயர்ந்த நாமம். குமரா என்று ஓர்கால் கூறினால் இமயலோகத்துல ஆட்சி ஆடுவாங்களா, நோய் வராதாம். திருப்பூர் சந்நிதி முறையில வரும். ஆகையினாலே குறவா குமரா. குலிசாயுதம் என்பது ஆண்டவனுக்கு 4 திருக்கரங்கள். ஒன்று இகலோகம் அபயம் அஸ்தம் காமிக்கும். 2 கையில 2 ஆயுதம் இருக்கும். ஒன்று குலிசாயுதம்ங்கிற ஒரு ஆண்டவன் இருக்கும். இன்னொன்னு சர்வசம்மார படைன்னு ஒண்ணு இருக்கும். 2ம் ஆண்டவன் கையில இருக்கும். இந்த சர்வசம்மார படை என்பது திரிசூலம் 2 கவிழ்ந்த போல இருக்கும். 3 டைமண்ட் போல இருக்கும். முருகன் கையில இருந்தா அது குலிசாயுதம் பேர். அந்த குமரா குலிசாயுத குஞ்சரவா. குஞ்சரா என்பது தெய்வ குஞ்சரியினுடைய நாயகன் அர்த்தம். சிவயோக தயாபரனே. அவன் அள்ளி கொடுக்கிறவன், தயோடு இருக்கிறான். நமக்கு அந்த ஞானத்தை, சிவயோகத்தை தருவான் என்பது இந்த பாடலுடைய திரண்ட பொருள் என்று சொல்லி, இந்த பாடலை சொன்னால் நாம் மெய்ப்பொருளை நிச்சயமாக உணரலாம். கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குரவா குமர குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே. அடுத்தது இது ஆண்டவனுக்கு எப்படி நமக்கும் ஆண்டவனுக்கு உறவை சொல்லுகிற பாடல். எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தா குலம் ஆனவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே. என்ன அற்புதமா அடிகளார் நம்மெல்லாம் உய்யும் பொருட்டு பாடி அருள் இருக்கிறார். எல்லா பாடலையும் சொல்ல முடியலன்னா இந்த பாடலையாவது சொல்லணும். தினமும் பூஜையில சொல்லணும். என் தாயும் முருகா, எனக்கு நீதான் அம்மா. எனக்கு அருள் தந்தையும் நீ. எனக்கு அம்மையே அப்பா என்று மணிவாசகர் சொன்னது போல சொல்லுகிறார். நீ எனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருக்கிறாய். சிந்தாகுலம், சிந்தையிலே வருகிற துன்பம். உடம்புக்கு வருகிற துன்பம் பரவாயில்ல, அது தீர்த்துக்கலாம். சிந்தையில வர துன்பம் நமக்கு ரொம்ப உயிரை வாட்டி விடும். சிந்தையிலே துன்பம் வரக்கூடாது. சிந்தாகுலம் என்பது சிந்தையிலுடைய ஆகுலம்னா துன்பம், சிந்தையிலே வருகிற துன்பம். உடம்புக்கு இருக்கிற வருத்தத்தை மாத்திரை போட்டு பார்த்தீங்களா, சிந்தையில வர துன்பத்தை இறைவனுடைய திருநாமத்தில தான் மாற்ற முடியும். அததான் இங்க சொல்லுகிறார். சிந்தாகுலமானவை தீர்த்து எனையாள். நமக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் இறைவனுடைய திருநாமமும் திருவடியும் தான் நமக்கு துணை. செந்தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுலம் ஆனவை தீர்த்து எனையாள் கந்தா
கதிர்வேலவனே, கதிர்வேலவன்னா ஒளியுடைய வேல்வன், வேலவனே. உமையாள், இந்த உமையாள் என்ற பதம் ரொம்ப உயர்ந்தது. நம்ம நகரத்தார்கள் தான் இந்த பேர் வைப்பாங்க. அங்க இருக்கிற குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு உமையாள்னு பேர் வைப்பாங்க. நாம உமான்னு பேர் வைப்போம், உமையாள்னு வைக்க மாட்டோம். அவங்க நகரத்தார்கள் ரொம்ப முருகன் பேர்ல எங்க இருந்தாலும் அவங்க சைவம் உலகம் முழுக்க பரவுவதற்கு அவர்கள் ஒரு காரணம். சிங்கப்பூர்ல கூட தண்டபாணி சுவாமி கோயில் கட்டி பராமரிக்கிறார்கள். அவர்களுடைய தொண்டு தமிழுக்கும் சிவத்துக்கும் சைவத்துக்கும் அளவிட முடியாதது. அவங்கதான் இந்த உமையாள்ங்கிற பேர் வைப்பாங்க. சீர்பாதுல வகுப்புல கூட வரும், மருவு குருபதி யுவதி பவதி பகவதி மதுரவசனி பைரவி கௌரி உமையாள்னு வரும். அந்த உமையாள் என்ற வார்த்தை அம்பாளுடைய குறிக்கும். உமா என்ற சொல் அகர உகர மகரத்திலே உகரத்தை முன்னாடி போட்டு உமா என்று வரும். அத உமையாள்ங்கிறாங்க. அம்பாள் உமையாள், உமையாள் மைந்தா. பார்வதி குமாரன் என்பதை உமா என்ற பேரினர் உமையாள் மைந்தா. அது என்ன மைந்தன்னு ஏன் போட்டார்னு ஒரு இருக்கு. திருப்புகள்ல மைந்த வருக மகனே வருக எந்தை வருக ரகுநாயக வருக என் முலை உண்கன்னு ஒரு திருப்புகழ் வரும். அதுல இங்க மைந்தன் என்றால் மைந்துன்னா வலிமைன்னு அர்த்தம். இந்த குறிப்பு சொல்றேன். மகன்னு ஒரு வார்த்தை வரும். பிறந்த குடும்பத்தை மட்டும் காப்பாற்றுகின்றவன் மகன். சீர்காரி, அப்பா மறைந்த பிற்பாடு அப்பாவுக்கு சீர்காரிய நற்கர்மங்களை செய்கிறவன் புத்திரன்னு பேர். புத்துனா நரகத்துக்கு போகாம அப்பாவுக்காக புத்திரன்னு பேர். அப்பாவை விட பிள்ளை கெட்டிக்காரன் தான் குமாரன்னு பேர். முருகப்பெருமான் சிவபெருமானுக்கே உபதேசம். அப்பாவை விட மோதிலால் நேரு, அவங்க அப்பாவை விட இவரு ஜவஹர்லால் நேரு கெட்டிக்காரா இருக்கிறார். ஆகையினாலே ஜவஹர்லால் நேரு அப்பாவை விட நேரு கெட்டிக்காரரா இருக்கார். அதே மாதிரி மல்லைதாஸ் பாதகர் எங்க தாத்தா விட வாரியார் சாமி ரொம்ப பெருமையா போயிட்டார். அப்பா விட புள்ள கெட்டிக்காரனா இருந்தா குமாரன்னு பேரு. மைந்தன்னா வலிமைன்னு பேரு. தம்பி குடும்பம், தங்கச்சி குடும்பம், நாத்தனார் குடும்பம், இப்படி நண்பர் குடும்பம், இப்படி பல குடும்பங்களை காப்பாற்றினால் மைந்த வருக. ராமரை ஏன் அமைச்சார்னா, ராமர் வாலி சுக்ரீவன் குடும்பம், குகன் குடும்பம், இப்படி பல குடும்பங்களை காப்பாத்தினார்னா அதனால மைந்த வருக மகனே வருக. முருகன் சகல உயிர்களையும் உறவாக நினைத்து எல்லாரையும் காப்பாற்றுகிறாலே மைந்தன்னு போட்டாராம். குமரா மறை நாயகனே, வேதங்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன் எம்பெருமான். வேதத்தினுடைய ஞான பண்டிதன். வேதங்கள் எல்லாம் அதான் வேதமும் கடந்த விமலா ஓர் புதல்வன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்னையே நிகர்க்கின்றார். அப்படி சிவன் வேறு, முருகன் இல்லாம வேதமும் கடந்து நின்ற முருகன். இதுல இன்னொரு நுட்பமும் இருக்கிறது. தாய் என்று சொல்லும் போது பன்மையில சொல்லுகிறார், எம் தாயும்ங்கிறார். அந்த பாடல்ல பாருங்க, பன்மையில வரும். அம்மான்னு சொல்லும் போது எம் தாயும்னு வரும். தந்தைன்னும் போது எனக்கு அருள் தந்தையும்னு வருது. அதனுடைய நுட்பத்தை வாரியார் சொல்லுகிறார். பக்குவமுள்ள ஆன்மாக்களுக்கு ஆண்டவன் தந்தையாக வருகிறான். நம்மை போல பக்குவம் இல்லாதவர்களுக்கு தாயாக வருகிறானாம். அவர் பக்குவப்பட்ட ஆன்மா அருணகிரிநாதர், நாமெல்லாம் பக்குவப்படல. அதனால அம்மா என்பது பன்மையில போடுறார். எம் தாயும், எல்லாருக்கும் தாயாராக இருக்கிறான். எனக்கு அருள் தன்னா பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தந்தையாக இருக்கிறான் என்ற ஒரு நுட்பத்தை வாரியார் சுவாமிகள் இதில் விளக்கி இருக்கிறார்கள். ஆகையினாலே இதுல இன்னொரு பாடல் கூட வரும். ஏது புத்தி ஐயா எனக்கு இனி யாரை நத்திடுவேன், எனக்கு நீ தந்தை தாயென்றே இருக்க நானும் இப்படியே தவித்திடவோ ஜகத்தவரில் ஏசரில் படவோன்னு ஒரு திருப்புகள். ஆகையினாலே ஆண்டவன் அம்மையப்பனாக இருந்து நமக்கு உதவி செய்கிறார். எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை. சிந்தையிலே வர ஆகுலத்தை போக்குகிறவன். ஆண்டவன் நெருப்பின் அருகிலே பனி இருக்காது, விளக்கின் அருகிலே இருள் இருக்காது, கடவுளை நினைப்பவர்களுக்கு கஷ்டம் இருக்காது. அதனாலதான் திருக்குறள்லே வரும், ஆண்டவனை நினைச்சா நமக்கு துன்பம் போயிடும். எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தா குலம் ஆனவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே. இந்த நவராத்திரி நல்விழாவிலே இந்த பகவன் நாமாவை நம்ம பலமுறை சொல்றோம். பாருங்க, குமரான்னு சொல்றோம், மைந்தா குமரா, கதிர்வேலவா, உமையாள் மைந்தா.
இப்படி அவன் நாமத்தை கேட்கின்றோம். கூட சொல்லுவார், நம பார்வதீபதையே அரகர மகாதேவ. அப்ப எல்லாரும் மகாதேவான்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது பகவான் நாமாவை நாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு வருகிறது. இப்ப இந்த குரு ஆன்மீக மையத்திலே இது ஏற்பாடு சொன்னார்கள். பல முறை இன்னைக்கு முருகா முருகான்னு வருது, குமரா குமரான்னு வருது, கந்தா கதிர்வேலவா இப்படி எல்லாம் வருகிறது. இதை கேட்பதனால என்ன லாபம்னா, நாம முருகான்னா தொண்டை வலிக்குதுன்னு மற்றவங்க சொல்றதை கேளு, உனக்கு என்னையா வரும்னு ஞானசம்பந்தர் ஒரு பாடல்ல சொல்லி இருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் இன்னொரு முறை சொல்லுகிறேன். இந்த நாள்களால கோள்களால, இப்ப 7 நாட்டு சனினா பயப்படுவான், அஷ்டமத்துல சனினா பயப்படுவான், குரு பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சி, மூலா நட்சத்திரம், அது இதுன்னு எல்லாம் கவலைப்படுறாங்க கோள்கள். அதனால தானே காலையில ஜோசியர்கள் காலையில எல்லா தொலைக்காட்சியிலும் மகர ராசி நேயர்களேன்னு எல்லாரும் உட்காந்து கேட்டு இருக்கிறாங்க. அந்த கோள்களால ஒரு துன்பமும் வராதான். யாரு? நீங்க பகவன் நாமாவை கேட்டா உங்க உறவினரோட உறவினர்கள் கூட கோள்களால துன்பம் வராதுன்னு ஞானசம்பந்தர் பாடுகிறார். நாளாய போகாமி, நாளை வீண் பண்ணாத, நாம இருக்க மாட்டோம். இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு ஒரு பழமொழி வரும். இந்த மூச்சு காற்று உள்ள இருக்கும் போதே தூற்றிக்கொள். அது காத்துல ஆடி மாசம் நல்லா காத்து வரும். அப்ப அந்த அரிசியை எதுவும் போட்டா உமியும் அரிசியும் பிரியறதுக்காக தூற்றிக்கொள்வார். அது போல பகவன் நாமாவை சொல்லி நம்ம உடம்பு நன்றாக மூச்சு காத்து இருக்கும் போதே பகவன் நாமாவை சொல்லி பாவங்களை எல்லாம் போக்கி இறைவன் திருவடியை, இறைவன் தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். நம்ம மூச்சு காத்து இருக்கும் போதே ஆண்டவனை அடைவதற்கு, மரணம் வருவதற்கு முன்னாடி எம்பெருமான் சரணத்தை அடையணும். அதற்காக தான் இந்த நாளாய போகாமி நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்மட நெஞ்சே. அன்பு செய்யணும், நம்ம எல்லா ஊர்கிட்டையும் அன்பா இருக்கணும். அன்பு செய்மட நெஞ்சே, அரண்நாமம் சொல்லுன்னு சொல்லல, அரண்நாமம் கேளாய். சொன்னா தொண்டை வலிக்குதுன்னா, கேட்டா காது வலிக்காது. பேசுறவங்களுக்குதான் தொண்டை வலிக்கும், கேட்கறவங்களுக்கு காது வலிக்கும். ஐயோ, நான் 2 மணி நேரமா தேவாரம் கேட்டேன், 2 மணி நேரம் திருப்புகழ் கேட்டேன், காது வலிக்குதுன்னா சொல்லுவாங்க. அதனாலதான் அரண்நாமம் கேளாய். சரி, கேட்டா எங்களுக்கு என்ன லாபம் வரும்? நம் கிளை கிளைக்கும், கிளைனா உறவு, உறவினரோட உறவினர்கள், கிளை கிளைக்கும் கேடுபடா திறம் அருளி கோளாய. கோள்னா நவகோள்கள், ராகு கேது சனி புதன் வியாழன்கள். நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறம் அருளி கோளாய நீக்கும் அவன். அந்த கோள்களினாலே வரும் துன்பத்தை போக்குமா எது? நீங்க உட்கார்ந்து பகவன் நாமாவை கேட்டால் உங்க உறவினரோட உறவினர்கள் கூட துன்பம் வராதுன்னா உங்களுக்கு நிச்சயம் வராது. அம்மா வீட்டுக்கு போன வேலைக்காரியா பட்டுப்புடவை கட்டுக்கிறேன்னா முதலாளி அம்மா இப்படி இருப்பாங்க. உங்களை நீங்க பகவன் நாமாவை கேட்டா உங்க சம்பந்திக்கே துன்பம் வராதுன்னா உங்களுக்கு நிச்சயம் வராது அல்லவ? சரி, கேட்டாலே இவ்வளவு இன்பம் என்றால் சொன்னா எவ்வளவு புண்ணியம் வரும்? வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் கொண்டு துதியாரே வீழ்த்தவா வினையேனால் வாழ்நாளும் சாநாளும் யார் அறிவார் சாய்க்காட்டு எம்பெருமார்க்கே என்று பாடுகிறார் அப்பர் சுவாமி. எந்த வினாடியும் மரணம் வரும். மரணம் வருவதற்கு முன்னாடி எம்பெருமான் சரணத்தை அடையணும். இந்த குரு ஆன்மீக மையத்துடையும் இந்த கந்த அனுபூதி கேட்கின்ற நமக்கெல்லாம் அந்த சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி அத்தன் எனக்கு அருளியது ஆர்பெருவாரோ அச்சோவை என்ற அந்த பெருநிலையை கந்தர் அனுபூதி கொடுக்கும் என்று சொல்லி, இந்த இன்னும் 45 பாடல்கள் முடிந்து விட்டது. இன்னும் 1, 2, 6 பாடல் அடுத்த வாரம் நிறைவு. சம்பூர்ண ராமாயணம்னு வாங்க, அதுபோல சம்பூர்ண கந்தர் அனுபூதி என்று அந்த நிறைவு பாடல்களை சொல்லி நிறைவாக கந்தர் அனுபூதி முழுக்கவும் என்ன சொல்லுகிறது என்பதை அடுத்த வாரத்திலே சம்பூர்ண ராமாயணம் போல சம்பூர்ண கந்தர் அனுபூதியாக சொல்லி இருக்கின்ற அந்த ஆறாரையும் நீத்து என்பது மிகப்பெரிய 36 தத்துவங்கள் கடந்து இறைவன் இருக்கிறான் என்பதை சொல்லுகிறார். அதனையும் அறிவொன்று அறிவார் நின்று அறிவாள்னு வரும். தன்னந்தனி நின்று அறிவது மதிகெட்டு அறவாடி, அப்புறமா உருவாய் அருவாய் என்ற பாடலோடு நிறைவு பெறுகிறது. இந்த உயர்ந்த ஞான பொக்கிஷத்தை சொல்வதற்கு வாய்ப்பளித்த குரு அருள் ஆன்மீக மையத்திற்கும் இருந்து கேட்ட அத்தனை பெரியோர்களுக்கும் சிறியேன் என்னுடைய நன்றி கலந்த பணிவான வணக்கத்தை சொல்லி, எல்லோரும் வாழ எங்கும் நிறைந்த ஆண்டவனை வாழ்த்தி இந்த அளவிலே இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்து கொள்ளுகிறேன்.
கனிவாய் வள்ளி தெய்வானை கனவா முனிவாய் எனில் யான் எங்கு அடைவேன் முத்தா அருணை முனிக்கு அரசே. இனி வாதனையால் அடிநாயேன் என்றும் குன்றாவனம் வாழ சனிவாரம் அதில் வந்தருள்வாய். தயவார் வயலூர் பதி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க. செவ்வேளேறிய மஞ்சை வாழ்க ஆனை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியார் எல்லாம். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் என் நன்றியும் வணக்கமும்.